கண்ணாடிய திருப்புனா எப்படிப்பா வண்டி ஓடும்? அப்படின்னு ஒரு ஃபேமஸான சினிமா டயலாக் உண்டு. நம்ம கருணாஸ் வந்து அந்த காட்சியில நடிச்சிருப்பாரு. வில்லன் படத்துல வரும்னு நெனைக்கிறேன். அஜித்தும், கருணாஸுமா சேர்ந்து அந்த காட்சியில வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த டயலாக் வந்து இப்போ வந்து நம்ம நெறைய சோசியல் மீடியாகள்ல ட்ரோல் பண்றதுக்கும் வந்து அதிகமா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த டயலாக்கு நம்ம கருணாஸ் அவர்களுக்கு ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னா, அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்ட்ட நான் முதல் போய் சந்திக்கும் பொழுது அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னது அம்மா 95ல போட்ட நந்தன தேவர் சிலையை திறந்து அம்மா போட்ட ஜீவோ கல்லர் மரவர் அகமுடையவரை தேவர்னு நீங்க போட்ட ஜீவோவை நடைமுறைப்படுத்துங்கம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற நாதி இல்லம்மா. இதை பண்ணினீங்கன்னா தான் என் பயில எல்லாம் படிச்சு கிடிச்சு ஃபியூச்சர்ல ஒரு அரசாங்க வேலை அதுக்கெல்லாம் போவாங்க, நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா இப்ப பாருங்க பாதி பார்லையும் என்ன திருட்டு மண்ணாடுறது அது இதுன்னு சொல்லி அவங்க தவறான வழிபாதைகளை வந்து வழிநடத்தப்படுறாங்க. அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்புல நம்ம கருணாஸ் என்ன சொல்றாருன்னா, நந்தனத்துல வந்து தேவர் சிலைய திறந்துட்டா, அந்த சமூக இளைஞர்கள்லாம் வந்து படிச்சு வேலைகளுக்கு போய் முன்னேறிருவாங்க. அதனால அத எப்படியாவது செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து அப்ப முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாட்ட கோரிக்கை வச்சதா சொல்றாரு. இப்போ கண்ணாடிய திருப்புனா எப்படிப்பா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற அந்த டயலாகுக்கு ஏத்த மாதிரி, தேவர் சிலைய திறந்தா எப்படி அந்த சமூக இளைஞர்கள் வந்து படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுவாங்க? அப்ப சிலைய திறக்கலன்னா அந்த இளைஞர்கள்லாம் படிக்க மாட்டாங்களா? ஒரு சிலைய திறக்கிறதுக்கும், அந்த சமூக இளைஞர்கள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ உங்களோட அரசியல் லாபத்துக்காக ஒரு சமூகத்தோட இளைஞர்கள் மனசுல சாதி வெறிய வளர்த்து, இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான செயல்கள செஞ்சுகிட்டு இருக்கிறவரெல்லாம் ஒரு தலைவரா? அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும்.